ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகத்திப்பூ பார்த்தேன் நான் பல வருஷம் ஆகுது. கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கும். வாழைப்பூ மாதிரி பெருசாக க்ளீனிங் வேலையில் இந்த பச்சை கலர் காம்பு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து எல்லாமே இதே மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பூவுக்குள்ளே ஏதாவது புழு இருந்தால் நமக்கு தெரியாது. அதனால் இதெல்லாமே தனித்தனியாக இதே மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுமே 2 வரமிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நறுக்கி வச்சு அகத்திப்பூவும் இதுக்கிட்ட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இது வேகிற டைமில் நம்ம ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், காரத்துக்கு இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இதே மாதிரி குறை அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. பூவெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரைப்பு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கசப்பே தெரியாது. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.